வணக்கம். உள்ளமே கோயில் ஊன் உடம்பு ஆலயம்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலை கூட்டி பெருக்கி க்ளீன் பண்ணணும். அந்த அசுத்தங்களை க்ளீன் பண்ணுறதுக்கு உண்டான நிறைய பயிற்சிகள் இருக்குது. அதில் முக்கியமான 3 பயிற்சிகள் இப்போ பார்ப்போம். அதில் முதல் பயிற்சி என்னென்னா, ஒன்றுமே இல்லை, ரிலாக்ஸாக காலைல எழுந்திரிச்சு நிற்கிறோம் இல்லையா, காலைல எழுந்திரிச்சு ரிலாக்ஸாக நின்றுட்டு நம்ம கைகளை மட்டும் மேலே தூக்கி இந்த கும்பிட்ற வடிவத்தில் வச்சுட்டு, ஒன்றும் இல்லை, நம்ம ப்ரீத்தை மெதுவாக நல்லா பாருங்கள், மூச்சை இழுத்து மூச்சை விடுறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் அதவே கொஞ்சம் வேகமாக விடுறோம், கவனிங்க. இது என்னன்னா, நம்ம கைகளை மேலே உயர்த்தும் போது நம்மளுடைய நுரையீரல் பகுதி, லங்ஸ், ஆர்கான்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கன்ஸ்ட்ரக்ட் ஆகி நம்ம பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் வெளியே வர்றதுக்கு இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ஹெல்ப் பண்ணும். இந்த ஹை ப்ரெஷரோ லோ ப்ரெஷரோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இதை வேறு விதமாகவும் உங்களுக்கு பண்ணலாம். நான் இதை வந்து நார்மலாக இருக்கிறவங்க இந்த ப்ரீத்தை, நம்மளுடைய உயிர் பிராணனை நம்ம எவ்வளோ ஸ்பீடாக அந்தளவுக்கு பண்ணுறோமோ உடம்புக்குள்ள இருக்கிற அந்த எல்லா சேனலும் ஆக்டிவேட் ஆகும். அதுக்கு தான் நம்ம இந்த பிராண பயிற்சி வந்து நல்ல ஸ்பீடாக பண்ணுறோம் பாருங்கள். இது பண்ணுறோம் இல்லைங்களா. இதே வந்து இப்போ எனக்கு வந்து ஹை ப்ரெஷர் இருக்குது, லோ ப்ரெஷர் இருக்குது, எனக்கு ஓப்பனாக சர்ஜரி பண்ணியிருக்கு, இந்த மாதிரி இருக்கிறவங்க இவ்வளோ வேகமாக பண்ண வேண்டியதே இல்லை. இவங்க வந்து முறையாக பக்கத்தில் இருக்கிற ஒரு யோகா கிளாஸ்க்கோ போய் இல்லை கூட ஒரு இன்ஸ்ட்ரக்டரை வச்சு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் சிம்பிளாக பண்ணலாம், ஒன்றுமே இல்லை. அவங்க இதே கையை மேலே தூக்கி வச்சுட்டு நம்ம வேகமாக செய்கிறது அவங்க மெதுவாக செய்யலை. இப்படி வச்சுட்டு பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீத்தை இன்ஹேல் பண்ணுறோம். நீங்கள் நார்மலாக பண்ணுற ப்ரீத்திங் தான், ஆனால் அந்த ப்ரீத்திங்கை எவ்வளோ தூரம் அதிகமாக இன்ஹேல் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அதிகமாக எக்ஸேல் பண்ணுறீங்க. அதை கொஞ்சம் கவனமாக பண்ணுறோம், கொஞ்சம் அதிகமாக பண்ணுறோம் அந்த செயலை, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த செயலை அவங்க பண்ணும்போது கண்டிப்பாக கண்ணை மூடி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கண்ணவே திறந்துக்கிட்டே பண்ணலாம். ஏன்னா மைக்ரேன் இஷ்யூ இருக்கிறவங்க கண்ணை மூடி பண்ணும்போது லைட்டாக தலை சுற்றுற மாதிரியான இஷ்யூஸ் வரும். அதனால் நார்மலாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் மெதுவாக ஸ்லோவாக பண்ணிக்கலாம். ஏஜ்டு பர்சன் அவங்களும் அதே மாதிரி தான் அப்படி பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கையை தூக்கி வச்சுட்டு பண்ணுறதுக்கு சௌரியம் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலும் கூட நார்மலாக கையை தொங்க போட்டுட்டு கழுத்தை இப்படி பாருங்கள், கழுத்தை இப்படி பேலன்ஸ்டாக வச்சுட்டு மெதுவாக பண்ணலாம். நம்ம நம்ம இழுக்கிற காற்று சுவாசம் பாருங்கள், இந்த நம்மளுடைய நுரையீரல் ரீஜன், நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி ஆர்கான்ஸ் எல்லாமே வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுதுங்கிறது நம்மளாக ஃபீல் பண்ண முடியும்.